அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் சீண்டல் தொடர்பாக நீதி கேட்கும் பேரணியாக மதுரை மாவட்டம், அதாவது மதுரையில சிம்மக்கல் அருகே செல்லத்தம்மன் கோவிலில் இருந்து பாஜக நிர்வாகி குஷ்பு மற்றும் மகளிர் அணி தலைவி குமாரதி ஆகியோர் தலைமையில பேரணியாக செல்வதற்கு முயன்றனர். அப்போது மிளகாய் வத்தல் அரைத்து செல்லத்தம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் தீச்சட்டி எடுத்துமாக பேரணி புறப்பட்ட அவர்களை போலீசார் அனைவரையும், மகளிர் அணி அனைவரையும் கைது செய்து இங்குள்ள அதாவது இங்கு யாதவா மண்டபத்துல, யாதவா ஆடு வியாபாரிகள் மகமை கட்டளை என்ற திருமண மண்டபத்தில் அவர்கள் அனைவரும் அடைத்து வைக்கப்பட்டனர். குசு கைது செய்யப்பட்டு அடைக்க வைத்த மண்டபத்துல 300க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த அடைத்து வைக்கப்பட்டதோடு மேலும் ஒரு 200 ஆடுகளை கொண்டு வந்து அடைக்கிறதால பாஜகவினருக்கும் அந்த ஆட்டு வியாபாரிகளிடையே சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வேறு மண்டபத்துக்கு மாற்ற சொல்லி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். அந்த மண்டபத்தில் ஆடுகள் சத்தமிட்டு வருவதோடு அங்கு ஒரு துர்நாற்றமும் வீசி வருவதால அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குஷ்பு, உமாரதி மற்றும் பாஜக மகளிர் அணியினர் தொடர்ந்து அவர்கள் போலீசாரிடம் வேறு மண்டபத்துக்கு மாற்ற சொல்லி ஒரு கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டமாக, உள்ளே கோஷங்கள் எழுப்பி உள்ளிருப்பு போராட்டமாக நடத்தி வருவதால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால இந்த மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டதால் அவர்கள் பாஜக மாவட்ட தலைவரும் கூட வேறு மண்டபத்துக்கு மாற்ற சொல்லியும் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத இந்த 1000 வீட்டு யாதவா ஆட்டுமந்தை திருமண மண்டபத்தில் பாஜக மகளிரை அடைத்து வைத்து பாஜகவினரை இழிவுபடுத்துவதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். அதனால இங்கு ஒரு பரபரப்பான அவர்கள் உள்ளிருப்பு போராட்டமாக இருந்து வருவதோடு மட்டுமல்லாமல் வேறு மண்டபத்துக்கு மாற்ற சொல்லி கோரிக்கை வைத்து வருவதால ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது.